ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம். ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்கு தத்தம். அல்லேலூயா. ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இன்னைக்கு பாருங்கள், இது ஒரு பக்கம் அந்த நித்திய மகிமையை குறித்து சொல்லி இருந்தாலும் இந்த உலகத்தில் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக எதிர்பாராத எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், காலதாமதங்கள், தடைகள் இதெல்லாத்தையும் சந்தித்து கொண்டு ஒருவேளை சோர்வோடு இந்த இடத்துக்குள்ளே வந்திருந்தால் நான் சொல்ல விரும்புகிறது, நம்முடைய பாடுகளின் மத்தியிலே தம்முடைய மகிமையை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள், ஏன் இப்படிப்பட்ட தடைகள், ஏன் இப்படிப்பட்ட எதிர்பாராத சூழ்நிலைகள் என்று ஒருவேளை ஒரு கலக்கத்தோடு இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கலாம். அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறவர். எல்லா அப்போஸ்தலர்களும் கூட பார்க்கும் பொழுது அல்லேலூயா, தங்க கடந்து சென்ற பாதை ரொம்ப கடினமான ஒரு பாதை. அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை குறித்து ரொம்ப அழகாக சொல்லுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்படுது. பரலோகத்தில் நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அந்த சுதந்திரத்தை போய் சென்று அடையாதபடி நம்மை தடை பண்ணுவதற்காக தான் இத்தனை பாடுகள். இதை நல்லா புரிந்து கொள்ள. அடுத்த வசனத்து, இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷம். பரலோகத்தில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கு. தேவன் தம்முடைய வீட்டில் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஏன் இவ்வளோ போராட்டம்? ஆண்டவர் எங்கே? என் தேவன் எங்கே? எனக்கு இருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலை, இவ்வளோ ஜபித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் இதில் ஒரு டெலிவரன்ஸ் வராமல் இருக்கு, ஏன் இது என்று சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கலாம். இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆனாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் 17, 18 வசனங்களை வாசித்தால், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஒரு, அதாவது பாடுகள், போராட்டங்கள், தடைகள், எதிர்ப்புகள். அப்பா எப்பயுமே சொல்லுவாங்க, நிறைய நேரம் சர்ச்சில் சொல்லியிருக்கேன், எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா ஏதோ பிரச்சனைன்னு யோசித்துக்கொள்ளுங்க அப்படின்னு. ஏதாகிலும் ஒரு சலசலப்பை பொல்லாதவன் கொண்டு வர முயற்சிக்கத்தான் செய்வான். சோர்ந்து போகாதீங்க, பிரச்சனைகளை பார்த்து இது அதி சீக்கிரமாக நீங்கிவிடும் லேசான உபத்திரவம்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உபத்திரவத்தின் பாதையில் தான் எப்படி பொன் புடமிடப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற நம்முடைய விசுவாசம் நாளுக்கு நாள் கர்த்தருக்குள் பலப்பட கர்த்தர் சில பல பரீட்சைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஒரு மனுஷனின் தேவன் சோதிக்கிறதல்ல, சில நேரம் பிசாசானவன் சோதிக்க வரும் பொழுது அந்த சோதனைகளை கர்த்தர் பயன்படுத்தி தமது நாமத்தை நம்ம மூலியமாக மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த ரோமர் 8வது அதிகாரத்துக்கு உங்கள் கவனத்தை திருப்பினீர்கள் என்றால் 14வது வசனத்திலிருந்து அதில் பார்க்கும் பொழுது நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக அவர் அந்த இடத்துல அழகாக சித்தரித்து காட்டுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறது 17வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? சுதந்திரம், சுதந்திரராக இருக்கிறோம். அந்த சுதந்திரத்தை நாம் சென்று அடையாதபடிக்கு தான் கிறிஸ்துவுடனே கூட நம்ம மகிமைப்படும்படி அவருடைய பாடுபட்டால் தான் இன்றைக்கி சுதந்திரத்தை போய் அடைய முடியும்னு அங்கே போட்டிருக்கிறார். அதை சொல்லிட்டு தான் இதை சொல்லுகிறார். ரோமர் 8:17
we are hallelujah joint heirs with Christ. We are co-inheritors with Christ. ஆண்டவரோடு கூட உடன் சுதந்திரர்களாய் பரலோக ஆசீர்வாதத்துக்கு தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்தில் ஹல்லேலூயா அது அங்கே ஒரு வார்த்தை சொல்ல, அவரோடு கூட பாடுபட்டார். நம்ம பாடுபடும் பொழுது அவரும் நம்மோடு கூட பாடுபடுகிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒரு அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அன்னைக்கு அந்த தமஸ்குக்கு போகிற வழியில் சந்திக்கும் பொழுது சொல்லுகிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை, சவுல் நினைத்தது ஏதோ வேற வழியில் போகிற ஒரு கூட்ட ஜனங்களை துன்பப்படுத்தி சரிப்படுத்தணும்னு நினைக்கிறார். அதனால தான் தேவ பிள்ளைகளை அதிகமாக துன்புறுத்தினார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இன்னைக்கு உங்களை என்னை ஒருவன் உன்னை தொட்டால் என்னது சொல்கிறான், உன்னை தொடுகிறவன் என் கண்மணி. அது லேசான காரியம் இல்லைங்க. மனுஷன் சொன்னால் பரவாயில்ல, தேவன் சொல்லும் பொழுது நம்ம மேலே எவனாவது கை வைக்கணும்னு ஒரு தவறான எண்ணத்தோட எவனா இருக்கட்டும், பயப்படவே செய்யாதீங்க. அதில் ரொம்ப தந்திரமாக சிலர் நடக்கிறாங்க. நம்ம எதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சேவிக்கிறவர் நமக்காக எழும்பி நிற்கிறவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த பாடுகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற குறைபாடுகள், சில தடைகள், ஜனங்க ஒருவேளை ஏளனமாக உங்களை பேசலாம். ஆனால் நீங்கள் இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இதனால் ஒரு 5 முக்கியமான வசனங்களை ஆண்டவர் பாடுகளின் மத்தியில் எப்படி தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லா பரிசுத்தவான்களும் இது வழியாக தான் கடந்து போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ துன்பங்கள், போராட்டங்கள் நம்ம கடந்து செல்கிற ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும். எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை வசதிகள் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு ஜனங்களாகி நமக்கு கொடுத்துருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஹல்லேலூயா இந்த வெளிப்பாடுகள்லாம் இல்லாத டைமில், வசனம் இல்லாத நாட்கள் எப்படி வாழ்ந்தார்கள் யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாசிக்க, தினந்தோறும் வாசிக்க கையில் பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். நடத்துவதற்கு நல்ல ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் ஹல்லேலூயா ஆண்டவர் இயேசுவின் ஹல்லேலூயா பிறப்பு, வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுத நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள்லாம் ஒரு திட நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக நன்றி செலுத்தி கர்த்தரை துதிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு பல பாடுகள் மத்தியில் ஹவு காட் வில் ரிவீல் ஹிஸ் க்ளோரி இன் யுவர் மிட்ஸ்ட். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். ஹவு காட் ரிவீல்ஸ் ஹிஸ் க்ளோரி இன் த டைம் ஆஃப் அவர் சஃபரிங். நம்முடைய பாடுகள் மத்தியில் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். நம்முடைய பாடுகளின் மத்தியிலே தேவன் தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். முதலாவது தம்முடைய பிரசனத்தின் மூலியமாக. ஹல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தால், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லிவிட்டு, இதோ இருள் பூமியையும் காரிருள். இப்படிதான் இன்னைக்கு உலகம் இருக்கிறது. ஒரு இருள், நாளுக்கு நாள் பார்க்கும் பொழுது பயங்கரமான சூழ்நிலைகள், அடுத்து என்ன வரும்னு தான் தெரியாத நிலைமையில ஜனங்க ஒரு பயத்தில் பீதியில் இருக்கிறது போல இருக்குது. ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு, இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் அங்கே தான் மாற்றமே இருக்குது. ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அப்படியே மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சூழ்நிலை மத்தியில் தான் கர்த்தர் நம்ம மத்தியில் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி கொண்டிருக்க, தம்முடைய மகிமை வெளிப்படுத்தி கொண்டிருக்க. தேவ ஜனங்கள் எந்தெந்த பாதை வழியாக கடந்து சென்றாலும், இருக்கிறதுலே மோசமான பாதை மரண இருளின் பள்ளத்தாக்கு. தாவீதானா சொல்லுகிறார், தாவீது ராஜா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை. இன்றைக்கும் பாருங்கள், இருள் நிறைந்த உலகத்தில் நம்மை பாருங்கள், அந்த இடத்துல கர்த்தர் நம்ம மேலே உதித்து அவருடைய மகிமை நம்ம மேலே காணப்பட, நம்ம மூலியமாக அந்த இருள் நிறைந்த சூழ்நிலையில் மகிமையை வெளிப்படுத்தி. 3வது வசனம் தான் ரொம்ப அற்புதமான வசனம். ஏசாயா 60ல், உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு. இன்னைக்கு இந்த இருள் நிறைந்த உலகத்தில் கர்த்தர் தம்முடைய மகிமை நம்ம மூலியமாக வெளிப்படுத்தி, நம்ம மூலியமாக அநேகர் கர்த்தர் இடத்துல வருவதற்கு கர்த்தர் பயன்படுத்துவார். அதுக்கு தான் இந்த போராட்டங்கள். ஹல்லேலூயா.
இந்த போராட்டத்தை கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார். தேவனை பிடிங்க. நமக்கு இருக்கிற எந்த தேவை, எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் நம்முடைய தேவனுக்கு அது ஒரு அற்ப காரியம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். முதலாவது தம்முடைய பிரசனத்தினாலே தம்முடைய மகிமை வெளிப்படும். எந்தெந்த சூழ்நிலை கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு நின்றார் பாருங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த 3 பேர் நேபுகாத்நேச்சர் ராஜாவுக்கு முன்னால் நின்று நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர்னு சொல்லி என்ன தைரியத்தில் சொன்னாங்க. அந்த அக்கினி சூளையில் எத்தனை பேர் ராஜாவுக்கு ஒருத்தனை பிடிக்கலனா கொண்டு போய் உள்ளே போட்டு அவன் அதாவது பொறிக்கப்பட்டு மறைக்கிறதுன்றது லேசான காரியம் இல்லை. எவ்வளவு வேதனை, துன்பம் பார்க்கும்பொழுதே அருவருப்பாக பயமாக இருந்திருக்கு அந்த கொடிய மரண தண்டனை. நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுக்கப்பட்டதை கண்டிப்பாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்த்துருப்பாங்க. ஆனாலும் கர்த்தருக்கு உண்மையாக நின்னாங்க. வெளியே நிற்கிற வரைக்கும் ஆண்டவர் கூட இருக்கிறது யாருக்குமே தெரியல. என்னைக்கு அந்த அக்னி சூளைக்குள்ளே போனாங்களோ அந்த நேரத்தில் 4வது நபர் கூட இருக்கிறது ஜனங்க பார்த்தாங்க. அப்போ வெளியே இருக்கிறப்ப கூட இல்லையா? கண்டிப்பாக இருந்தார். ஆனால் நம்ம சில பாடுகள் வழியாக போகிற பொழுது தான் அவர் மற்றவர்களுக்கு வெளிப்படுவார். அதில் ஒரு நாளும் தம்முடைய ஜனங்களை கர்த்தர் நெகிழ விட மாட்டார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்மை ஹல்லேலூயா ஒரு நாள் விட்டு விலக மாட்டார். அவருடைய பிரசன்னத்தினால் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். 2வது பாருங்க, அற்புதம் செய்து ஒரு மாற்றத்தை தந்து, சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை தந்து நம்முடைய தேவையை சந்தித்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை இதுக்கு ஆதாரமாக நீங்கள் படிக்கலாம். காஸ்பல் ஆஃப் ஜான் சாப்டர் 2 verse 11. இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவில் ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு இருந்த கல்யாண வீட்டில் எதுக்குங்க குறை வந்தது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அந்த குறைவில் தான் அவருடைய மகிமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. தம்முடைய அற்புத வல்லமையினால் இயேசு தம்முடைய மகிமை வெளிப்படுது. இன்றைக்கும் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. இந்த இடத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக தான் இருக்கிறார். உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு அவர்கிட்ட பிடிங்க. ஆண்டவரை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு விடுதலை தருவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விருந்து செய்யும்போது கடைசியில் சாப்பாடு பத்தாமல் போச்சுன்னா, ஒரு கல்யாண வீட்டில் சாப்பாடு பத்தலைன்னா ஜனங்க என்னெல்லாம் பேசுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இயேசு இருந்தார், இயேசுவின் தாயார் இருந்தாங்க. ஒருவேளை அவங்க சொந்தக்காரங்களுடைய கல்யாணமாக இருந்திருக்கும் சிலர் கருதுகிறாங்க. இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஒரு தேவை வந்த பொழுது இயேசுவின் தாய் அதை ஊரெல்லாம் தம்பட்டம் பண்ணாமல் இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இவங்க வீட்டில் உங்கள் கல்யாணத்தில் இது நடந்தது, அது நடந்தது, இதெல்லாம் பேசுகிறதுக்கு இல்லை. எதுவாக இருந்தாலும் எந்த குறையாக இருந்தாலும் ஹல்லேலூயா ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஊரில் ஒரு குறை வந்துருச்சுன்னா அதை பற்றி மற்றவங்கள பேசி என்னங்க நடக்க போகுது? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இயேசுவிடம் போய் சொன்னான், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அற்பமாய் எண்ணப்பட்ட சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தப்பட்ட கற்சாடிகள் 6 தண்ணீரால் நிரப்பி அன்னைக்கு அதை கொண்டு ஹல்லேலூயா இருந்தவர்கள் எல்லாருக்கும் முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் ரொம்ப இனிமையாக ருசியாக இருக்கிறது சாட்சி கொடுக்கக்கூடிய விதத்தில் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அற்பமாய் எண்ணப்பட்ட காரியங்கள் உங்கள் கையில் இருக்க அற்பமான காரியங்களை கொண்டு, பலனற்ற காரியங்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய மகிமையை நிச்சயமாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்கள்லையும் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய க்ளோரி, ஆண்டவருடைய மகிமை ஜனங்களுக்கு எப்போ வெளிப்படும்? ஒரு குறைவு வந்தால் தாங்க வெளிப்படும். சில நேரம் இந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் ஏன் வந்ததுன்னு நினைக்காதீங்க. பிரச்சனையை தீர்க்கிற தேவனை பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்ய வல்லவர். இந்த மாதத்தில் பிடிங்க, ஆண்டவரே எங்களிடத்துல the glory that shall be revealed in us அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, தமிழ்லையும் அப்படி தான் இருக்குது. For I reckon that the sufferings of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனை நமக்குள் தேவன் வெளிப்படுத்த போகிற தம்முடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து
ஹல்லேலூயா. நம்ம மூலியமாய் நமக்குள்ளே அவர் செய்கிற கிரியைகளை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவார். சுற்றி இருக்கிற ஜனங்க பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. அற்புத பலத்தினாலே, அற்புத வல்லமையினாலே ஒரு மாற்றத்தை கொடுத்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். மூன்றாவது பாருங்க, உயிர் மீட்சியின் கிரியையினாலே கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுது. எல்லாம் முடிந்து போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை சிலர் உட்கார்ந்துருக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு சரி பாஸ்டர், டோட்டலாக முடிஞ்சுது, இனிமேல் என்ன நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில் என்ன? அதில் ஏதோ இருக்கிறோம், இருக்கிற வரைக்கும் இருந்து என்ன துதிச்சுட்டு போகிறோம். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு ஒரு அற்புதத்தை என் தேவன் செய்ய வல்லவர், உங்களுக்கு செய்ய வல்லவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தம்முடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எங்கே ஆண்டவர் சொன்னார்? லாசருவின் கல்லறைக்கு முன்னால் எங்கே சொன்னார்? யாராவது சொல்லுவாங்களா? முடிஞ்சு போச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. இயேசு ப்ரேயர் மீட்டிங்க்கு தான் வந்திருக்கிறார். ஆறுதல் கூட்டம், துக்க நிவர்த்தி கூட்டத்தை நடத்துறதுக்காக இயேசு வந்தது போல் வந்திருக்கிறான்னு பார்த்தா அன்னைக்கு அந்த வீட்டில் ஒரு மகிழ்ச்சியின் கூட்டமாக அது மாறினது. யோவான் 11:40 இப்படியாய் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை 3 வசனம் தாண்டி அதே 11வது அதிகாரம் 43வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் இவைகளை சொன்ன பின்பு ஒரு வார்த்தை. இன்னைக்கு பாருங்க, அந்த மகிமை எதில் வருதுன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த விசுவாசம் எங்கிருந்து வருதுன்னா வார்த்தையிலிருந்து வருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வார்த்தையாகிய வசனத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் மகிமைப்படுத்துறீங்களோ, எவ்வளோ தூரம் கனப்படுத்துறீங்களோ, எவ்வளோ நேரம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறீங்களோ, அன்னைக்கும் திரும்பி சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்குரிய வாக்கு தத்தங்களை ஹல்லேலூயா எழுதி வைத்து ஒரு புக்கில் எழுதி டெய்லி ஒரு முறையாவது சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனையிலிருந்து சீக்கிரம் விடுதலை வேணுமா, அதை டெய்லி 3 முறை அறிக்கை பண்ணுங்க. எத்தனை பேர் செய்யலான் இருக்கிறீங்க? ஒரு 3 முறை என் பிரச்சனைக்கு இருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை ஒரு 3 முறை செய்கிறேன். செய்யுங்க, கண்டிப்பாக செய்யுங்க. ஆண்டவர் இந்த வருஷத்திலே ஒரு அற்புதத்தை உங்களுக்கு தருவார். அநேகர் பார்த்தா எப்படா நடந்தது, ஆனால் ஆண்டவருடைய வசனம் அதில் ஒரு வார்த்தை, லாசருவே கல்லறையில் உள்ளவனே வெளியே வான்னு சொன்னால் நிச்சயமாக நம்புகிறேன், அந்த கல்லறையிலிருந்து எல்லாரும் வந்திருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் நாட்களிலும் ஒரு சிலர் ஆண்டவர் யார் யாரை சுகப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சாரோ அவங்க தான் சுகமானாங்க. அந்த பெதஸ்தா குளத்தண்டை நூற்றுக்கணக்கான ஜனங்க படுத்திருந்தாங்க, ஆனால் ஒருத்தரை தான் இயேசு சுகமாக்கினார். ஏன் மற்றவங்களெல்லாம் விட்டுட்டாரு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. நேற்று ஒரு செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு டிவியில், இது அருமையாக பாஸ்டர் ஜென்சன் ஃப்ராங்க்லின் இந்த அலங்கார வாசலில் அந்த அந்த முடவனை கொண்டு வந்து வச்சாங்க. ஒருவேளை இயேசு இருந்த காலத்தில் கூட அந்த மனுஷன் அங்கே தான் இருந்திருப்பான், ஆனால் இயேசு சுகமாக்கவில்லை. அந்த பணியை தன்னுடைய சீசர்களை விட்டுட்டு போயிட்டார் போல, தெரியல. நினச்சிருந்தா இயேசுவே சுகமாக்கியிருக்கலாமே, சுகமாக்கவில்லை. இன்னைக்கு பாருங்க, ஹல்லேலூயா. ஏன் இப்படி இருக்கு, ஏன் என்னால் முடியல, ஏன் இங்கே நடக்கலை, ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம ஜெபத்தை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறோம்னுமோ தெரியல. கண்டிப்பாக விடாதீங்க. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற, எழுதி வச்சு வசனங்களை எழுதி வச்சு டெய்லி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. அனுபவப்பட்டு தான் சொல்கிறேன். பல காரியங்களுக்கு வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கு. உங்களுக்காக ஜெபித்து ஹல்லேலூயா ஒவ்வொரு காரியத்தில் விடுதலை வருகிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் நிச்சயமாகவே கைவிடாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற வல்லமை, 4 நாள் மரித்து போன காரியங்கள் உயிரோடு எழுப்புகிறவர் என் தேவன் ஒருவர் தான். 430 ஆண்டுகள் எகிப்தில் அவங்க இருக்கும் பொழுது தப்பி பிழைப்பதற்கு எந்த விதமான ஒரு ஏதும் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரே நாள் ராத்திரியில் வெளியே வரக்கூடிய அளவுக்கு முழு கூட்டமும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மிகுந்த பொக்கிஷத்தோடு வெளியே வருவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். 4வதாக நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுத்து ஆண்டவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். யோவான் 12வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், நம்முடைய ஆண்டவரே ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கும். யோவான் 12வது அதிகாரம் 27-28 வசனம் இப்படியா சொல்லுங்க, இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன் பிதாவே, நான் என்ன சொல்லுவேன் பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ,
ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். ஜெபத்துக்கு அவர் பதிலை கொடுத்து, தேவன் எப்படி தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறார்? நம்முடைய வேண்டுதலை கேட்டு பதில் கொடுத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியா இயேசுவின் ஜெபத்துக்கு தான் இப்படி செய்தாருன்னு இல்லை. 2 நாளாகமம் 7:1 சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய ஆலயத்தை ஜெபம் பண்ணி முடிக்கிற போது. ஸோ வசனம் ஜெபம் இது 2 தாங்க, வேறு வழியில். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இது 2ல் தான் கர்த்தருடைய மகிமை ஹல்லேலூயா பிரத்யட்சமாக வெளிப்படும். வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேடினால் கண்டிப்பாக கர்த்தர் தம்முடைய மகிமையின் தேவன் வெளிப்படுவார். உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்றுவார். கடைசியாக தேவன் தம்முடைய மகிமை எப்படி வெளிப்படுத்துகிறார்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எதிராளிகளை வீழ்த்தி அகற்றி அழித்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். யாத்ராமத்தின் புஸ்தகம் ஹல்லேலூயா 15வது அதிகாரம். எதிராளியை ஜெயிப்பதனால் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துகிறார். எவ்வாறு? யாத்ராமம் 15:1 மற்றும் 21 2 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேவன் இப்படிதான் நமக்கு வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. சுற்றிலும் சூழப்பட்ட நிலைமையில் தப்பிக்க வழி இல்லாமல், முன்ன போகிறது முடியல, பின்னால் வர்றதுக்கு முடியல, முன்னால் செங்கடல் பின்னால் பார்வோம், இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்குது. ஒரு ப்ரொசீடே பண்ண முடியாமல் அப்படியே முட்டுக்கட்டை போல தடைப்பட்டு நிற்கிறோம். ஆண்டவர் அற்புதமான ஒரு புதிய வாசலை திறக்க வல்லவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது போல உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அந்த போராட்டம் கண்டிப்பாக ஒரு நாள் தலை குனியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்க அந்த பொல்லாத நபருடைய சூழ்ச்சி கண்டிப்பாக அகற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 54:17 2 பகுதியில் அந்த வசனத்தில் இருக்கு. முதல் பகுதியை நம்ம எல்லாரும் வாசித்து 2வது பகுதியை விட்டுருவோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். இன்னைக்கு தேவ ஊழியர்கள் விரோதமாக எழும்புகிறது அதிகமாக பொல்லாத நாவுகள். அதில் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு தரைக்குறைவாக பேச முடியுமோ பண்ணுறானுங்க. பொய்யாய் உங்களை பற்றி எவனாவது குற்றமாக சொன்னானா பயப்படாது, விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. ஹல்லேலூயா. ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற இந்த சபையில் கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த போகிறார். அதில் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. குற்றப்படுத்துகிற நாவுகள் இருக்க தான் செய்யும். ஆனால் கர்த்தர் நமக்காக எழும்பி வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். இன்றைக்கி நம்ம போகிற பிரச்சனை இனி வரப்போகிற தேவனுடைய அற்புத வல்லமைக்கு எந்த விதத்திலும் ஒப்பிடப்படவே முடியாது. ஆண்டவரை மாத்திரம் பிடிங்க, கர்த்தர் மாற்றுவார். எழும்பி நின்று கர்த்தருடைய சமுத்திரம் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கைகளை உயர்த்தி ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்கள் எல்லா சூழ்நிலைகளும் மகிமை விளங்க பண்ணுகிற ஒரு நாளில் அந்த நித்திய மகிமையில் எங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறேன். ஆண்டவரே, அந்த பாடுகள் வழியாய் தான் சென்று, ஆண்டவரே தகப்பனே, ஹல்லேலூயா, இந்த போராட்டங்கள் வழியாய் சென்று உம்மோடு கூட ஒரு நாள் மகிமைப்பட எங்களை நியமித்து உடன் சுதந்திரவாளிகளாக வைத்திருக்கிறீர். அதனால் இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இக்காலத்தின் பாடுகள், இன்னைக்கு கடந்து செல்கிற எந்த போராட்டம் பிரச்சனையாய் இனிமேல் இவர்களுக்குள் வெளிப்பட, இந்த மாதத்தில் வெளிப்பட போகிற உன்னுடைய மகிமைக்கு அவைகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று இதனால் எங்களோடு பேசுகிறீர்கள். பல அற்புதங்கள் நடக்கட்டும், பல மாற்றங்கள் உண்டாகட்டும், பல உயிர் மீட்சியின் செயல்கள் உண்டாகட்டும், ஒவ்வொரு ஜெபத்துக்கு பதில் உண்டாகட்டும், கண்ணீர் மாற்றப்பட்டு ஆனந்த களிப்பு உண்டாகட்டும், சொப்பனம் காண்கிறது போல அற்புதங்கள் நடக்கட்டும்.
எல்லாரும் கர்த்தர் இவர்களுக்கு நன்மை செய்தார் என்று சாட்சியிடட்டும். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்பட செய்வீராக. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் நொறுக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உடைக்கப்பட்டு போவதாக. ஒரு வழியாய் வந்திருக்கிற போராட்டங்கள் 7 வழியாய் ஓடி போகட்டும். தந்திர ஆலோசனைகள் நாம் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சபித்து அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய நாமத்தினை மகிமைப்படுத்துவீராக. நாளுக்கு நாள் ஒரு பெருக்கம், ஒரு வளர்ச்சி, எல்லாரும் பார்த்து மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பகுதியில் ஒரு ஆசீர்வாதமாக எங்க சபை, எங்கள் ஊழியத்தையும் வைத்து நீர் நடத்த ஜெபிக்கிறோம். சுற்றிலும் வேலியடைத்து காப்பீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இரத்த கோட்டையின் மறைவுக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்த வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமென். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்திரே சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி